ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 16. குருவந்தனம். ஒவ்வொரு அத்தியாயத்தின் தொடக்கத்திலும் ஞானதேவர் தன் குருவை எப்படியெல்லாம் வர்ணிப்பார், எந்த ஒரு ஃபீலிங்ல இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அண்ட் இட் இஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நம் குருவை நாம் எப்படி கொண்டாட வேண்டும், நாம் எப்படி நம் மனதிலே அவரை நினைத்து அவரது பக்தியை நினைக்க வேண்டும் என்பதற்கு இவர் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப குருவின் பெருமையை அவர் எப்படி வர்ணிக்கிறான்னு பார்ப்போம். விஸ்வம் என்னும் தோற்றத்தை மறைந்து போகச் செய்து கொண்டு அத்வைத ஸ்திதி என்னும் தாமரை பூவை விவர்கிக்கச் செய்து கொண்டு சொன்னங்க அதுக்குள்ள போன் பண்ணாங்களா? விஸ்வம் என்னும் தோற்றத்தை மறைந்து போகச் செய்து கொண்டு அத்வைத ஸ்திதி என்னும் தாமரை பூவை விகர்சிக்கச் செய்து கொண்டு. விஸ்வம் என்னும் தோற்றமே காணாம போயிடுமா அப்படின்னு நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்லை. விஸ்வத்தை உண்மை என்று நம்புகின்ற அந்த நம்பிக்கையை போக செய்து கொண்டு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது அப்படின்னா, ஏன்னா மெனி பீப்புள் ஹேஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் தட் ஞானம் வந்துருச்சு அப்படின்னா பூமி காணாம போயிடும், விஸ்வம் காணாம போயிடும் அப்படின்னு எல்லாம் இல்லை. ரெண்டு வகையான முக்தி சொல்லப்படுகிறது. ஒன்று ஜீவன் முக்தன் என்றும் ஒன்று விதேக முக்தன் என்றும் சொல்லப்படுகின்றது. ஜீவன் முக்தனாக இருக்கின்ற வரைக்கும், அவன் இந்த ஜீவனோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும், அவன் முக்தன் ஆன பிறகும், அவன் அத்வைத ஸ்திதியை அடைந்த பிறகும் அவனுக்கு இந்த உலகம் தெரியும். ஆனால் அது வெறும் தோற்றம் மாத்திரமாகத்தான் தெரியுமே தவிர அதை உண்மை என்று அவன் நம்புவதில்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? பட் அதுவே அவனுக்கு விதேகம் அப்படின்னா தேகம் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். தேகம் போனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த முக்தி நிலையிலே அவன் பரபிரம்ம ஸ்திதிக்கே சென்று விடுகின்றான். மொத்தம் 3 வகையான ஸ்திதி இருக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பரபிரம்ம ஸ்திதி, ஈஸ்வர ஸ்திதி, ஜீவஸ்திதி என்று 3 நிலைகள் இருக்கின்றன. அதில் உத்தம ஸ்திதியாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம ஸ்திதியை ஜீவன் அடைந்து விடலாம் எப்போதுன்னா தேகத்தை விட்ட பிறகு. அதனால தேகம் இருக்கும்போது அவனுக்கு முக்தியை கிடைக்காதான்னு அர்த்தம் இல்லை. தேகம் இருக்கும் போதும் அவன் முக்தன் தான். பரபிரம்ம ஸ்திதிக்கும் ஜீவன் முக்த நிலைக்கும் ஈஸ்வர ஸ்திதிக்கும் பெரிதாக சச்சிதானந்தத்தில் எந்த பேதமும் கிடையாது. 3 பேரும் ஒரே ஆனந்தத்தில் தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல விஸ்வம் என்னும் தோற்றத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை உடைக்க செய்கின்றவரே, அத்வைதம் என்ற தாமரை பூவை விகர்சிக்க செய்கின்றவரே, அனைத்தும் ஒன்றென்ற மாபெரும் தத்துவத்தை உணரச் செய்பவரே அப்படின்னு அர்த்தம். விகர்சிக்க செய்து கொண்டு புதிதாக ஒரு சூரியன் உதயமானான். ஆக்சுவலா சூரியன் உதயமானவன தாமரை படிவி விரி. அந்த சூரியன் யாருன்னா என் குருநாதன் அப்படிங்கிறார். என் குருநாதன் உதயமானதும் அத்வைதம் என்ற தாமரை பூ என்னில் உதயமானது, விரிந்தது. சோ நான் அத்வைத ஸ்திதிக்கு வந்துட்டேன். என்னுடைய மனமானது அத்வைத ஸ்திதிக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி சூரியன் உதயமானான், அதாவது என் குருவாகிய சூரியன் உதயமானான், அவனுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதற்க நம் குருவுக்கு நமஸ்காரம் செஞ்சோம். அவன் அவித்யை என்னும் ராத்திரியின் மேல் கோபம் கொண்டு ஞான அஜ்ஞான ரூபமாகிய சந்திரிகையை நாசம் செய்துவிட்டு ஞானிகளுக்கு தங்களுடைய ஆத்ம விஷயமான ஞானம் அதிநிர்மலமாக பிரகாசிக்கும்படி செய்து வைத்து சுதீனத்தை உண்டாக்கி வைக்கின்றான். என்னவாக வர்ணிக்கிறார் பாருங்க. அவித்யை அப்படின்னா அஜ்ஞானம். அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்தை மறந்து போய் அனைத்தும் வேறு வேறு என்று விகாரங்களோடு கூடிய இந்த உலகை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த அவித்தை அஜ்ஞானம், அதன் மேல் யாருக்கு கோபம் வருகிறது? நம் குருநாதனுக்கு கோபம் வருகிறது. யார் மேல கோபம் வருது? நம்ம மேல கோபம் வருது. சிஷ்யன் மேல கோபம் வருதுன்னு தானே அர்த்தம். சிஷியனுக்குள் இருக்கின்ற அவித்தியின் மேல் கோபம் கொண்டு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப நான் பொதுவா பாப்பாவையோ யாராவது திட்டினா அப்படின்னு சொன்னா, நீங்க எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க பியூர் லவ்ல இருக்கக்கூடிய ஆளாச்சு, நீங்க திட்டலாமா அப்படின்னு கேட்டா, நான் சொல்வது நான் உன்னை திட்டவில்லை அம்மா, உன்னுள் மறைந்திருக்கின்ற அந்த அவித்யை திட்டுகின்றேன், அஜ்ஞானத்தை திட்டுகின்றேன், உன் அசுர இயல்புகளை திட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்காக சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட இதான் இங்க சொல்லியிருக்காரு. அவித்யின் மேல் கோபம் கொண்டு
அப்படின்னு அஜ்ஞானம் யாருகிட்ட இருக்கு? சிஷ்யன்கிட்ட தான் இருக்கு. அப்ப சிஷ்யனிடம் கோபம் கொள்வாரான்னா சிஷ்யனிடம் இருக்கின்ற அஜ்ஞானத்தின் மேல் கோபம் கொள்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அவன் அவித்யின் என்னும் ராத்திரியின் மேல் கோபம் கொண்டு, ராத்திரினாலே என்னது? இந்த இடத்துல ராத்திரி அப்படின்றதுக்கு அறியாமை, அஜ்ஞானம், துக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஞான அஜ்ஞான ரூபமாக சந்திரிகையை நாசம் செய்துவிட்டு. என்ன அது? ஞான அஜ்ஞான ரூபமான அஜ்ஞானத்தை நாசம் செய்து விட்டுன்னா புரியுது. அது என்னது ஞானம் அப்படிங்கிறாரு? ஞானத்தை போய் நாசம் செய்ய சொல்றாரு. அப்புறம் நாசம் ஞானத்தையே நாசம் செய்யணும்னா என்ன ஆகும் அப்படின்னு டவுட் வரும். அவரை பொறுத்த வரைக்கும் ஞானமும் அஜ்ஞானமும் ரெண்டுமே விருத்தி இயல்புடன் கூடிய ஒண்ணுதான் அப்படிங்கிற ஃபீலிங்ல இங்க சொல்லியிருக்காரு. சந்திரிகை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளியை கொடுப்பது. சந்திரிகை ஆனா சூரிய பிரகாச அளவுக்கு எல்லாம் ஒளியை கொடுக்காது, ஓரளவுக்கு ஒளியை கொடுப்பது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அஜ்ஞானமும் ஒரு ஒளியை தான் கொடுக்குது, ஞானமும் ஒரு ஒளியை தான் கொடுக்குது. அஜ்ஞானங்கிறது என்னது? ஒரு வேஷத்துக்காக அவன் தன்னை வேறாக நினைத்துக் கொண்டு ஒரு வேஷத்தை போடுறான். ஞானம்ங்கிறது அது வேஷம் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டுகின்ற ஒரு நிலை இல்லையா? அப்போ அஜ்ஞானத்தில் இருக்கும்போது ஞானம் கண்டிப்பா அவசியம்தான். எதுக்கு? அவன் வேறு வேறுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அது வேறு வேறு அல்ல, அனைத்தும் ஒன்றே என்ற அந்த ஞானத்தை கொண்டுதான் வேறு வேறு அப்படின்னு புரிதலை நம்ம விரட்ட முடியும் இல்லையா? தப்பான புரிதலை சரியான புரிதலை வச்சுதான் விரட்ட முடியும். அப்ப அந்த தப்பான புரிதல் இருக்கின்ற வரைக்கும் மேபி சரியான புரிதலுக்கு அவசியம் ஏற்படலாம். ஆனா சரியான புரிதலும் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஞானத்துக்கு என்ன வேலைங்க? வேலை இல்லை. சோ அதனால ஞான அஜ்ஞான ரெண்டையுமே சந்திரிகைகள், அதாவது சந்திரனின் ஒளியாக பாவித்து அதை நாசம் செய்து விடுவார். ஏன்னா முதலில் அஜ்ஞானத்தை ஞானத்தின் வழியாக நாசம் செய்து அந்த ஞானத்தையும் பின்பு அதை நாசம் செய்து விடுவார்னு நீங்க புரிஞ்சுக்கணும். செய்துவிட்டு ஞானிகளுக்கு தங்களுடைய ஆத்ம விஷயமான ஞானம் நிர்மலமாக அப்படின்னா, மலம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அழுக்குகள் அப்படின்னு அர்த்தம் சரியா? மனதில் இருக்கின்ற எல்லா அழுக்குகளுக்கும் மலம் அப்படின்னு பேரு. நிர்மலம் அப்படின்னா அப்பழுக்கற்ற அப்படின்னு பேரு சரியா? ஆத்மா அப்படின்னாலே சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆத்ம விஷயமான அந்த பரிசுத்தமான ஒரு விஷயம். இப்ப நிர்மலம் அப்படின்னா என்ன? நான் நிர்மலமாக இருந்தா நான் பரிசுத்தனா மாறிடுவேன் அப்படின்னு. அப்ப என்னை நிர்மலமாக்கி என்னை பரிசுத்தனாக மாற்றுகின்றார் அப்படின்னு அர்த்தம் சரியா? அப்ப ஞானிகளுக்கு தங்களுடைய ஆத்ம விஷயமான ஞானம் அதிநிர்மலமாய் பிரகாசிக்கும்படி செய்து வைத்து சுதீனத்தை உண்டாக்கி வைக்கிறார், சுகத்தை தருகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால் பிரகாசம் ஏற்பட்ட காலை வேளையிலே ஆத்ம ஞானம் என்னும் கண் விழிப்புற்றதால் இப்போ அவர் இதெல்லாம் பண்ணிட்டார் நமக்காக. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள இப்போ ஆத்ம ஞானம் வந்துருச்சு. அதனால அப்படி பிரகாசமா இருக்கு. நம்மளுடைய ஞானம் பிரகாசமாக இருக்கிறது. நம்மளுடைய புத்தி மனம்லாம் பிரகாசமா இருக்கு. அதாவது காலை வேலை அப்படின்னு ஒப்பிடுறாரு. காலை வேளையிலே ஆத்ம ஞானம் என் கண் விழிப்புற்றதால் ஜீவன் என்னும் கட்சியானது தேகத்தில் அகம்புத்தி பாராட்டுதல் என்னும் கூற்றிலிருந்து வெளிப்பட்டது. ஸோ ஆக்சுவலா ஞானம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த உடம்பை நான் என்று நினைத்துக் கொண்டிருந்த இந்த முட்டாள்தனத்திலிருந்து விடுபடுவதற்கு ஞானம்னு பேர் இல்லையா? அப்ப இந்த ஞானம் வந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அகம் புத்தினா நான் உடம்பு, இதுக்கு பேர் அகம் புத்தி அப்படின்னு அர்த்தம். நான் உடம்புன்னு இந்த உடம்புக்குள் சிக்கிக் கொண்டிருந்த நான் உடம்பை விட்டு வெளியே வருகின்றேன். அப்ப பட்சி கூண்டை உடைத்து விட்டு வெளியே வரதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஞானம் என்று ஒன்று வந்தவுடன் இந்த உடம்பே நான் என்று சிக்கிக் கொண்டிருந்த நான் இதை விட்டு வெளியே பறந்து வந்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்றார். கூட்டினின்று வெளிப்படுகிறது. லிங்க தேகம் என்னும் குவிந்து போன தாமரையில் சிக்குண்டு சக்திகள் குன்றி போய் கொண்டிருக்கும் ஞானம் என்ற தேனி இந்த சூரியன் உதயமானதும் தன் பந்தத்தினின்று விடுதலை அடைகின்றது. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, தாமரை பூ குளிர்ந்துடுச்சு. ஏனி தேனை சாப்பிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும்? தாமரை பூ குளிர்றதுக்கு முன்னாடி இது வெளியே போயிடணும். ஆனா மோகம், ஆசை இந்த உடம்புல சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விழிப்பா இருந்திருக்கணும். ஆனா மோகம், ஆசை உடம்புல சிக்கியாச்சு. அப்ப தாமரைப்பு மூடிடுச்சுன்னா உடம்பே நான் நல்லா திடமா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய ஞானம் என்னவா மாறிடுச்சுன்னா உட்காந்து இப்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருச்சு, அஜ்ஞானமா மாறிடுச்சு. பட் இந்த பிரகாசம் ஏற்பட்டு, இந்த ஞான பிரகாசம் ஏற்பட்டு குருநாதனின் அருள் மூலியமாக நமக்கு இந்த ஞான பிரகாசம் ஏற்படும் போது அந்த தாமரைப்பூ விரிந்து
அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலிலே அகப்பட்டு கொண்டிருந்த நான் இந்த உடலை விரித்து அப்படின்னா உடலை விட்டு வெளியே வந்து நான் பறக்க ஆரம்பித்து விடுகின்றேன். சூரியன் உதயமானதும் தன் பந்தத்தினின்று விடுதலை அடைகின்றது. சப்த ஜாலங்களால் ஏற்பட்ட அடவியிலே சிக்கிப்போய் சம்சார நதியின் ஒரு கரையில் ஒன்றும் மற்றொரு கரையில் மற்றொன்றுமாக பிரிவுபட்டிருக்கும் துக்கத்தினால் அறிவிழந்து அழுது கொண்டிருந்த புத்தி ஞானம் என்னும் சக்கரவாக கட்சிகளின் இரட்டை லோகத்துக்கெல்லாம் தீபமாக சிதாகாசத்தில் விளங்கும் இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை கொண்டு பரஸ்பரம் சேரப்பெற்று மன சமாதானத்தை அடைகிறது. டீடைலா ஒரே பாயிண்ட்ல போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சப்த ஜாலங்களால் ஏற்பட்ட அடவியில் அடர்ந்த காடு. சரியா? சப்த ஜாலங்கள் அப்படின்னா என்ன? சப்தம் அப்படின்னா என்ன? ஒண்ணு சொல்றாங்க, வாட்ஸ்அப்ல திறந்தோம்னா பாத்தீங்கன்னா தண்ணிய வந்து ஒரு நாளைக்கு 10 லிட்டர் குடி அப்படின்னு இன்னொருத்தன் வந்து அதிகமா குடிச்சேன்னா கிட்னி ஃபெயில் ஆயிடும். அடுத்து ஒன்று பாத்தீங்கன்னா இதை சாப்பிட்டா அவங்களுக்கு அப்படி ஆயிடும். இன்னொருத்தன் வந்து இஞ்சியில தோல் தான்டா விஷம், நீங்க தோலை எடுக்காம சாப்பிட்டீங்கன்னா தொலைஞ்சீங்க அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு போவான். இன்னொரு வீடியோ வரும், தோல் விஷம் அல்ல, தோலை சாப்பிட்டால் உங்கள் நோய் குணமாகும் அப்படின்னு முடிய பிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். சரியா? சோ இந்த மாதிரி சப்த ஜாலங்கள் அப்படின்னு சொல்லும்போது சப்தத்தினால நம்ம மண்டை கொடைற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறானுங்க, எது உண்மை எது தப்பு எது ரைட்டு எங்கடா போய் செய்யறது, ஏன்னா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்களே அப்படின்னு குழம்புகின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அது சப்த ஜாலம். ஜாலம்னு ஏன் சொல்றான்னா இவன் சொன்னது உண்மை மாதிரி தெரியும், அவன் சோ பாயிண்ட்ஸ் இதுதான்டா கரெக்ட்னு அவன் சொல்றதும் உண்மை மாதிரி தெரியும், எதுடா உண்மை அப்படின்னு குழம்புகின்ற ஒரு நிலை ஏற்படுவதால் அதை ஜாலம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சப்த ஜாலங்களின் அடவியிலே சிரிக்கணும் அடர்ந்த காட்டுல சிக்கி என்ன எது வழி எது திசைன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி இவன் சொல்றது உண்மையா இவன் சொல்றது உண்மையா எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையிலே அப்படின்னு அர்த்தம். சம்சார நதியின் ஒரு கரையில் ஒன்றும் மற்றொரு கரையில் மற்றொன்றுமாக பிரிவுபட்டிருந்த துக்கத்தினால் அறிவிழந்து கொண்டிருந்த புத்தி ஞானம். அதாவது எது சரி எது தருன்னு தெரியாம ஞானமே நமக்கு ரெண்டு வகையா மாறிடுது, புத்தி ஞானம். புத்தி சொல்லுது இதுதான் சரின்னு, இன்னொரு புத்தி சொல்லுது அதுதான் சரின்னு. ஒரு கரையில உட்காந்துக்கிட்டு அந்த புத்தி சொல்லுது இதுதான் சரின்னு, இந்த கரையில உட்காந்துக்கிட்டு இந்த புத்தி சொல்லுது இதுதான் சரின்னு. அல்லது எவன் சொல்றதான் ரைட்டுன்னு அவன் சொல்றான், இவன் சொல்றதான் ரைட்டுன்னு இவன் சொல்றான். எனக்குள்ளேயே போட்டு படாத பாடு பண்ணி முடிய பிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோ ரெண்டு சக்கரவாக பட்சிகள் ரெண்டு கரையில இருந்து கொண்டு அது ரெண்டும் சேராம ஆளுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தா எப்படியோ அந்த மாதிரி கற்பனை பண்ண சொல்றாரு. சோ கரையில் ஒரு கரையில் ஒன்றும் மற்றொரு கரையில் மற்றொன்றுமாக பிரிவுபட்டிருக்கும் துக்கத்தினால் அறிவிழந்து அழுது கொண்டிருந்த புத்தி ஞானம் என்னும் சக்கரவாக பட்சிகளின் இரட்டை லோகத்துக்கெல்லாம் தீபமாக, அப்படி இரண்டா நம்ம மனசு பிரிஞ்சுக்கிட்டு நம்ம செத்து கொண்டிருந்த வேலையிலே ஒரு தீபமாக அப்படின்னா ஞான பிரகாசமாக குருவருள் வந்து சேர்ந்தது. அந்த சிதாகாசம் இங்க மெயினா வந்து சிதாகாசத்தில் விளங்கும் இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை கொண்டு பரஸ்பரம் சேரப்பெற்று மனாசமாதானம் அடைகிறது. சிதாகாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியணும்னா அது கொஞ்சம் டீட்டெயிலா தான் எடுக்கணும். அதாவது இந்த இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா பரபிரம்மம் இருக்கு, அந்த பரபிரம்மத்தினுடைய ரெஃப்ளெக்ஷனாக நான் இருக்கின்றேன். எப்படி ரெஃப்ளெக்ஷனா இருக்கேன்? மனம் புத்தி அகங்காரம் என்று ஒரு வேஷத்தை ஒரு பிரகிருதி போட்டது. அதாவது மாயை அப்படின்னு இந்த உலகம் மாயையா விரியும் போது மனம் புத்தி அகங்காரம்னு ஒரு ஜீவன் உருவாக்கப்பட்டான். மனம் புத்தி அகங்காரம் மட்டும் வந்துட்டா போதுமா என்ன? மனம் புத்தி அகங்காரத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வேணும் இல்ல? இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்கிறது ஒண்ணுதான், பிரம்மா, இது மெகா கான்சியஸ், அது மட்டும் தான் இருக்கு, அது மட்டும் தான் இருக்க முடியும். பட் அதுவே ஜீவனிடத்தில் ஜீவனுக்கென்று ஒரு மைக்ரோ கான்சியஸாக வருகிறது என்று சொல்லுவோம் அல்லவா? அந்த மைக்ரோ கான்சியஸ்னஸ்க்கு சிதாகாசம் அப்படின்னு பேரு. அப்ப இந்த சிதாகாஸ் தன்னை பிரம்மத்தின் ஒரு பகுதியாக நான் இருக்கின்றேன் என்று உணர்ந்தால் சிதாகாசு ஞானத்துல இருக்குன்னு அர்த்தம். ஆனா அதே சிதாகாசு வந்து இந்த உடம்புல சிக்கிட்டு போயிட்டு நானே உடம்புன்னு சொல்லிச்சு அப்படின்னா அது அஜ்ஞானத்துல இருக்குன்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிதாகாசத்தில் விளங்கும் இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை கொண்டு பரஸ்பரம் சேரப்பெற்று மனசமாதானம் அடைகிறது. இப்ப வந்து அனைத்தும் ஒன்றென்ற தத்துவத்துக்கும் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கோங்க.
இந்த சூரியன் உதித்தால் ஏற்பட்ட காலை வேளையிலே வேதஞானம் என்ற திருடன் வழி பறிக்கும் காலம் தவறி போய் வேதஞானம் அனைத்தும் வேற வேறையா பார்த்துட்டு இருந்தது. அதான் இப்ப புரிஞ்சிருச்சுல்ல, தெளிவாயிடுச்சுல்ல, அனைத்தும் ஒன்று இந்த தத்துவத்துக்கு வந்துருச்சு இல்லையா? அதனால இப்ப திருடன் யார் அப்படின்னா பேதஞானம். இது வேற இது வேற நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டங்கள் வரப்போகுது. இப்ப அதை திருடன்னு சொல்லிட்டாரு. அந்த பேதஞானம் என்னும் திருடன் வழிபறிக்கும் காலம் தவறி போய். ஸோ வழிப்பறி கொள்ளைக்காரனான அந்த திருடன் இனிமே நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது. நமக்கு தான் ஞானம் வந்துருச்சு இல்லையா? ஆத்மானுபவம் என்னும் வழியில் யோகிகள் நடக்கத் தொடங்குகிறார்கள். ஸோ ஒருவரில் வந்தவுடன் நமக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் நடந்து நாம எப்படியெல்லாம் போறோம். ஸோ ஒருவர்கள்ன்ற பேர்ல மொத்த ஞானத்தையும் அள்ளி தர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குருவர்கள் கிடைக்கும் போது உனக்கு என்னென்ன நடக்கும்னா, நீ எப்படியெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த துன்பத்திலிருந்து எவ்வாறு விடுபட்டு நீ ஞானி ஆவாய் அப்படின்ற ஒரு முழுமையான விளக்கத்தோட கண்டினியூ செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இட்ஸ் வெரி பிக்கா போயிட்டு இருக்கு. நம்ம பொறுமையாவே படிப்போம். நாளைக்கு படிக்கிற மீதி